ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டம்ளர் இல்லை ஏதாவது கண்ணாடி பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம தண்ணியில் போடும்போது தண்ணி எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கோம் பாருங்க. என்ன எடுத்துக்கோம்? இதெல்லாம் எடுத்துருக்கோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொருத்தர் போட போகிறீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தண்ணியோட அளவு அதிகரிக்குது. நம்ம தண்ணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எழுதி ஒட்டி இருக்கும். காஞ்ச அளவுக்கு தண்ணி போடுறோம். சும்மா டெம்பரரி பண்ணிப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு கல் இது போடலாமா? கண்ணாடி டம்ளர் கொஞ்சம் பொறுமையாக போடணும். கொஞ்சம் போட்டிங்கன்னா காலி. கொஞ்சம் தண்ணி எந்த அளவு இருக்குது முதல்ல? 25 இருக்குது. நல்லா பாரு. தண்ணி இருக்குது. கல் போடலாமா? போட்டாச்சு. தண்ணி ஏதாவது இருக்குது சேர்க்கா? எவ்வளோ அதிகம் இது? எவ்வளோ இருக்கும்? ஒன்றா எழுதிருக்காங்க. சரி, இப்படி எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க. கல் போட்ட தண்ணி எவ்வளோ போல அந்த மார்க் பண்ணிக்கோங்க. கல் நேரம் 32 மில்லிமீட்டர் அப்படின்னு போங்க. உங்களுக்கு ஆயிடுவா? அடுத்தது கல் எடுத்துடலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். இங்கே போட்டுறேன். எரேசர் ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப சேஞ்சஸ் வராது. போட்டாங்க 31. கல்லை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. எரேசர் வந்து 31. அடுத்தது வாங்க. இப்போ அடுத்து சில்லறை போட போகிறோம். ஒன்றே ஒன்று போட்டால் நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். சரியா? இது அவங்களே சொல்கிறோம் எவ்வளோ எடுத்துன்னு பாரு. கையில் எடுத்துக்கோங்க. கையில் அப்படி எடுத்து இங்கே பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி வளைச்சிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா தண்ணியோட அளவு என்ன ஆகிடும், தப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சமமாக இருக்கிற பரப்பில் வச்சு தான் டெக் பண்ணணும். எவ்வளோ இருக்கு? 31 தானா? ஏறவே இல்லையா? அச்சோ, சில்லறைக்கு மதிப்பே இல்லை. தெரியுதா? ஏன்னா சில்லறை இத்தனை போட்டிருக்கோம். ஆனால் என்ன ஆகல, தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கா. இன்னும் 31 வச்சுக்கலாமா? போடு. 31 போடு. தக்காளி போடலாம் பாரு. இப்போ பெருசாக இருக்கும். 44 இங்கே எழுதிக்கும். 44. ஸோ தக்காளி போடும்போது 40 தக்காளி இருந்து இருக்கேன். வாங்க தண்ணி அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? உருளைக்கிழங்கு பாட்டு பண்ணுங்க. இந்த கரெக்டாக 45. தண்ணி வந்து முழுசாக மூட்டலைங்க பாருங்க. உருளைக்கிழங்கு தண்ணி பத்தலை. நம்ம பெருசாக போட்டுக்கோல. அதனால 45 மார்க்.